வெல்கம் டு ஐஎம் எங்கடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கான ஃபைனல் ப்ராசஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று. இதுக்காக 2 பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன் நம்ம டெலகிராம் சேனலில். புதுசாக வரவங்க நம்ம சேனலை ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் ஆஃப் எவ்வளோ இப்போ எப்படி கட் ஆஃப் செக் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரோ பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பிஎஸ்எஃப் ரிட்டையர்மெண்ட் பாஸ் ஆகிருக்க அனைத்து கேண்டிடேட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் மாடல் பிடிஎஃப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இருக்குது. ரெண்டாவது பிடிஎஃப்பில் கிடையாது. ஃபஸ்ட்டு பிடிஎஃப் ஓட்டினா கட் ஆஃப்னு சொல்லி உங்களுக்கே வரும். இதில் உங்கள் போஸ்ட் வைஸ், அதாவது 3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரே இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைட் கட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இருக்குது. ட்ரேட்ஸ்மேன் பிஎஸ்எஃப் 2003 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒடிசா அண்ட் பெங்களூர் குவார்ட்டர்ஸ். மேலே கர்நாடகா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாண்டிச்சேரி. தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் கேட்டகரி ஆஃப் கட் ஆஃப் மேல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிளுக்கு கேட்டகரி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப், என்ன ட்ரேடு, சிபிஓ அப்படின்னு சொல்லி அன்ரிசர்வ்டு 35 மார்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வேகன்சிஸ் இல்லாதனால அதை ஹோல்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. டெய்லருக்கு 36.53 அன்ரிசர்வ் வச்சுருக்காங்க. குக்குக்கு ஒரு 36 வச்சுருக்காங்க கட் ஆஃப் அன்ரிசர்வில். இடபிள்யூஎஸில் வேகன்சிஸ் இல்லாதனால பிளாங்காக விட்டாங்க. ஓபிசியில் 34.58, எஸ்சியில் ஒரு 35 வச்சுருக்காங்க கட் ஆஃபு. அப்புறம் டபிள்யூசின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 35.57 வச்சுருக்காங்க. இதில் வேகன்சிஸ் இல்லாதனால 11 பண்ணியிருக்காங்க. ஓபிசிக்கு 33.512 கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 34 கொடுத்துருக்காங்க. எஸ்டிஎஸில் எதுவுமே வேகன்சிஸ் அவைலபிள் இல்லை. டபிள்யூஎம்னு சொல்லிட்டு மாஸ்டர்மேனுக்கு 49.504 கொடுத்துருக்காங்க. இன்னும் போஸ்டிங் இருக்குன்னா 44 கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 46.7 கொடுத்துருக்காங்க. இதில் 39.503 எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்பரில் 40 அன்ரிசர்வ்டாக இருந்தால். எக்கனாமிக்ஸ் கட் ஆஃப் இல்லை. ஓபிசி 39.519 கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 34. ஷீப்பர்மேன் 51.501 அன்ரிசர்வ்டு. எக்கனாமிக்ஸ் 37. ஓபிசிக்கு 50. மேக்ஸிமம் பாஸ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கட் ஆஃபாகவே இருந்திருக்கு. மோஸ்ட்லி ஒரு சில கேட்டகரிக்கு ட்ரேட் வைஸ் கட் ஆஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நார்மலாக தான் கட் ஆஃப் இருக்குது. சி 41 கொடுத்துருக்காங்க. இது மேலுக்கான கட் ஆஃப் மேலே கொடுத்துருக்காங்க. இது கர்நாடகா. ஃபீமேலுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு தமிழ்நாடு ட்ரேடு கேட்டாங்கன்னா ஃபீமேல் அவங்களுக்கான கட் ஆஃப் போஸ்ட் வைஸ்னு கொடுக்காங்க. குக்கிங் எந்த ஒரு இதுவும் கட் ஆஃப் அவங்களுக்கு வாசர்மேனுக்கு கிடையாது. சேர்மேனுக்கு 35 கொடுத்துருக்காங்க. டபிள்யூஎம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேட்டகரிக்கு. அப்புறம் சீப்பரில் 36.5 அவ்வளோதான். மற்றபடி எந்த போஸ்டிங் அவங்களுக்கு கிடையாது. கட் ஆஃப் செக் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த பிடிஎஃப் இன்னொரு பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஃபுல் லிஸ்ட்டு யார் யார் செக் பண்ணி உங்கள் நேம் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்ப்போம். அப்படியே பேக் வந்தீங்கன்னா இன்னொரு பிடிஎஃப் இருக்கும் கீழேயே. ட்ரேட்ஸ்மேன் ஃபைனல் ரிசல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி ட்ரேட் வைஸ் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க, என்ன கேட்டகரின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக அதிலே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வைஸ் 3 ஸ்டேட்டு. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். அந்த பிடிஎஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணி இது பண்ணிங்க, அதான் நல்லது. இந்த ஃபைனல் ரிசல்ட் ஃபார் த ட்ரேட் போஸ்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் 2020 அப்படின்னு அவனுக்கு தெளிவாக கொடுத்தாங்க. எக்ஸாம் ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கர்நாடகா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டில் எவ்வளோன்னு சொல்லி வாட்ஸ்மேன். கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தெரியுது. கேரளா ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க வாங்க. கெப்லருக்கு எவ்வளோ வேகன்சிஸ் எந்தெந்த கேட்டகரியில் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துட்டு கீழே அவங்களுடைய இது ரோல் நம்பர் ப்ளஸ் என்ன கேட்டகரி, செலக்ட் என்ன கேட்டகரி. இந்த ரெண்டாவது உள்ள கேண்டிடேட் அதாவது ஓபிசியில் தான் அப்ளை பண்ணியிருக்காப்புல. ஹையஸ்ட் மார்க் எடுத்ததுனால அவரை அன்ரிசர்வ்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் மீனிங்கு. டெய்லரில் பாருங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அன்ரிசர்வ்டில் இது பண்ணியிருக்காப்புல. இவர் ஓபிசி இருக்கனால ஒரு அன்ரிசர்வ்டு ஹையஸ்ட் மார்க் எடுத்ததுனால
வேகன்சிஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஹையஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கும்போது அன்ரிசர்வ்டு வந்து தூக்கி போட்டுவாங்க அந்த மாதிரி. குக்கிங் பாருங்கள் அதே மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் எவ்வளோ அன்ரிசர்வ்டு எவ்வளோ ஓபிசியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் அன்ரிசர்வ்டு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வாட்டர் கேரியருக்கு எவ்வளோ வேகன்சி தெளிவாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேனுக்கு எவ்வளோ வேகன்சி நீங்கள் உங்கள் பேர் இன்ஸ்பெக்டராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்பருக்கு எவ்வளோ, ஷீப்பருக்கு எவ்வளோ தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் பை செக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிஎஸ்எஃப் எக்ஸாம் வந்து பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. மொட்டையாக தான் பிஎஸ்எஃப் ஸ்டேட்மெண்ட் ரூல்ஸ் வந்து தெரியும். அதனால பிடிஎஃப் இருக்கும். இந்த டெலகிராமில் லிங்க் பண்ணி வச்சுங்க. என்னோட சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.